ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிபிள் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன் இன்டெக்ரல் 0 to a and integral y to a x by x square plus y squared into dx into dy and hence evaluate it. இதோட சொல்யூஷன் எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதோட இன்டெக்ரல் வந்து என்ன அர்த்தம்னா, இங்கே dy இருக்குன்னா இது ஒய்யோட லிமிட், இங்கே dx உள்ளே இருக்குன்னா, அதாவது உள்ளே இருக்கிறதுலேருந்து பார்க்கணும். dxனால் உள்ளே இருக்கிறது dxோடது, லாஸ்ட்டில் இருக்க dyனா வெளியில் இருக்கிறது dyயோடது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த y பாருங்கள், இட் டென்ஸ் டு லோயர் லிமிட் 0 to அப்பர் இன்டர்வல் a. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் ஹியர் y ஈக்குவல் டு 0, லோயர் லிமிட் 0 to y ஈக்குவல் டு a. ஓகேவா? அடுத்து இந்த இது உள்ளே இருக்கிறது dx, அப்போ இது எக்ஸோடைய இன்டர்வல். எக்ஸோடைய இன்டர்வல் வந்து லோயர் லிமிட் ஒய், அப்பர் லிமிட் ஏ. இதை எழுதிட்டோம். இதை நம்ம ஒரு டயக்ராம் போட்டுருவோம். கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள், நான் இதில் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இதில் ஒய்யோடது லோயர் லிமிட் 0 to அப்பர் லிமிட் ஏ. இங்கே 0லேருந்து அதாவது ஒய் ஈக்குவல் டு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸோட லைனு, ஒய் ஈக்குவல் டு ஏ வரையும் ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா, அதாவது எக்ஸ் 0னா ஒய் 0, எக்ஸ் 1னா ஒய் 1. அந்த லைன் இப்படி தான் வரும். அதாவது ஆரிஜினை கட் பண்ணி கரெக்டாக இந்த குவாட்ரண்ட்டை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஒய் ஈக்குவல் டு 0, இது ஒய் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவும் ஒய் ஈக்குவல் டு ஏவும் இங்கே கரெக்டாக இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது ரெண்டும் கட் ஆகும். ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஏ கட்டாயம் இங்கே தான் கட் ஆகணும். ஸோ இதுதான் ஒய் ஈக்குவல் டு ஏன்னா கரெக்டாக அதில் வர்றது தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, பிகாஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த பாயிண்ட் ஏவாக தான் இருக்கணும். ஸோ நான் டயக்ராமை போட்டாச்சு கொடுத்த கொஸ்டினை வச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆர்டர்னால் என்னது, இந்த இடம் மாறும், டிஒய் முன்னாடி வரும், டிஎக்ஸ் பின்னாடி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டகிரலோட வேல்யூவும் மாறும். எப்படி மாற்றணும்னு பார்ப்போம். இப்போது இந்த கொஸ்டினுக்கு நான் இப்போ பாருங்கள், இந்த வெளியில் இருக்கிறது டிஒய் இல்லையா, அதாவது டிஒய்ன்றதுன்னா நான் ஒரு வெர்டிக்கல் இது ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப் போடுறேன். இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப் எப்படி போகுது பாருங்கள், கரெக்டாக ஒய் ஆக்சிஸை மாறும். கரெக்டாக இதான ஒய் ஆக்சிஸு, இந்த ஒய் ஆக்சிஸை இப்படியும் மாற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போது இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறது டிஒய், இந்த வெளியில் இருக்குது. அப்போ டிஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய் பாருங்கள், இங்கே 0லேருந்து இது வரையும் இருக்குது அந்த கர்வ், 0 to a. கரெக்டாக வந்ததா? அப்போ எக்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த லைன்லேருந்து இது வரையும் தான் எக்ஸு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் இது. இப்போ நான் இந்த ஹாரிசாண்டலை வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போது நான் ஆர்டரை வந்து டிஎக்ஸ் டிஒய்யை டிஒய் டிஎக்ஸ்ன்னு மாற்ற போகிறேன். அப்படி மாற்றணுன்னா நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைய போகிறேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சேன்னா இந்த டிஎக்ஸ் டிஒய் இங்கே பாருங்கள், இதில் நான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த டிஎக்ஸ் டிஒய்யை வெர்டிக்கல் ஸ்ட்ரிப், அதாவது அடுத்து சேஞ்ச் த இன்டகிரேஷன் வந்து டிஒய் டிஎக்ஸ்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஎக்ஸை கண்டுபிடிப்போம். டிஎக்ஸ்ன்றது என்னது, எக்ஸில் மூவ் ஆகிற லைன், இதோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மூவ் ஆகிற லைன் தான் டிஎக்ஸ். அதுதான் நான் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போட்டிருக்கேன். ஓகேவா? இது எதுலேருந்து மூவ் ஆகுது பாருங்கள், இங்கே 0லேருந்து இந்த கர்வ் முடிகிற வரையனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வரையும் மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. முடிஞ்சிச்சா? எக்ஸ் பண்ணிட்டோமா? ஸோ அதை வச்சு ஒய் பண்ணோன்னா இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒய் வந்து 0லேருந்து ஒய் வந்து இதோட நின்று போகுது இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைனை டச் பண்ணுது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0லேருந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைனை டச் பண்ணுது. புரியுதா? இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வந்து இட் மூவ்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அது டிஎக்ஸோடது, 0லேருந்து ஏ வரையும் மூவ் ஆகும். அதே இது இந்த பக்கமாக மூவ் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க, 0ல் இந்த லைனோட ஸ்டாப் ஆகிடும், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட. ஸோ இங்கே நம்ம ஒய் ஈக்குவல் டுன்றதுனால எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். முடிஞ்சுச்சா? இப்போ நம்ம கொஸ்டினை மாற்றிடலாமா? இது தானே உங்களுடைய கொஸ்டின். இப்போ நான் சேஞ்ச் த இன்டகிரல், இது இங்கே டிஒய் இங்கே டிஎக்ஸ் வரும். இப்போ புது லிமிட் போடணும். ஏன்னா எப்போ இதை இடம் மாற்றணும்னா நான் புது லிமிட் போடுறேன் பாருங்கள், 0 to a. எக்ஸோடது, எக்ஸோட தான் வெளியில் இருக்குது. அடுத்து ஒய்யோடது, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டாலும் சரி, இல்லை வெறும் 0 to எக்ஸ்ன்னு போட்டாலும் சரி, ரெண்டும் கரெக்டு தான். ஒய்யோடது வந்து 0 to எக்ஸு. கொஸ்டினை எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் சால்விங் தான். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இன்டெக்ரல் சால்வ் பண்ணணும், உள்ளே இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். உள்ளே இருக்கிறதுனா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னது இந்த மேலே இருக்க எக்ஸு கான்ஸ்டன்ட், அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். அது எனக்கு அதில் வந்து அது போட்டாலும் அதே சும்மா கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ நான் தனியாக வச்சுக்கிட்டேன்.
கீழே நான் தனியாக பிரிக்க முடியாது. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் எனக்கு தேவையான வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், 1/a² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற மாதிரி. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ 1/a² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dyன்ற ஃபார்மேட்டில் வருது. அப்போது இது என்னாகும், இதோடைய ஃபார்முலா 1/a tan inverse ஆஃப் x/a. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து ஃபார்முலா dx/a² ப்ளஸ் x² அப்படின்னு தான் 1/a tan inverse ஆஃப் x/a. நமக்கு dy/a² ப்ளஸ் y² இருக்குது. அதனால் 1/a tan inverse ஆஃப் y/a. 1/aன்றது என்னது கான்ஸ்டன்ட் x. tan inverse ஆஃப் y/a மறுபடியும் x இன்ட்டு லிமிட்டை கொடுத்துரும். எப்போ இன்டெக்ரல் பண்ணுமோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடும். லிமிட் வந்து 0 to x, அந்த உள்ளே இருக்க லிமிட். ஓகேவா? அடுத்து இப்போ பாருங்கள், இந்த x இன்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x போட்டோன்னா 1/x tan inverse ஆஃப் x/x மைனஸ் லோயர் லிமிட் 1/x tan inverse ஆஃப் 0/x. ஸோ இந்த ரெண்டுத்தில் இருக்க 1/x வெளியில் எடுத்துடுறேன். இந்த எக்ஸோடு அது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ உள்ள மீதி என்ன இருக்கும், tan inverse ஆஃப் x/xனானது 1 மைனஸ் tan inverse ஆஃப் 0, இந்த 1/x வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? 0/xனா 0. ஸோ tan inverse ஆஃப் 1 மைனஸ் tan inverse ஆஃப் 0க்கு நம்ம இன்னும் ஒரு இன்டகிரேஷனை முடிக்கல, அது அப்படியே வெளியில் வச்சுருக்கோம். 0 to a dx. இப்போது tan inverse ஆஃப் 1, டேனில் எங்கம்மா 1 வரும், 45 டிகிரி, அதாவது π/4 வரும். ஸோ இதோட ஆன்சர் π/4. tan வந்து 0 வந்து 0 டிகிரியில் வரும். ஸோ அது 0ன்னும் போது அதோட ஆன்சர் போயிடும். ஸோ π/4 dxன்னு வந்துடும். ஸோ இந்த π/4 இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ dxஐ மட்டும்தான் இன்டெக்ரல் பண்ணணும். dxஐ இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸு யுவர் லிமிட் இஸ் 0 to aன்னு போட்டுரும். 0 to a போட்டோன்னா இப்போ π/4 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக a போடணும். அப்பர் லிமிட்னா a மைனஸ் லோயர் லிமிட் 0. 0க்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ வெறும் a தான் இருக்கும். ஸோ π/4 a. இவ்வளோதாம்மா ஆன்சர். தேங்க்யூ.